ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மாஸ்டரிங் டிஎன்பிசி ஜிஎஸ் வித் சந்தோஷ். ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இது ரெண்டாவது டாபிக். ஓகேவா, சிலபஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டாவது டாப்பிக்கில் வரும். ஸோ என்னெல்லாம் டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்றது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், என்ன டாபிக் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ரிசர்வேஷன் பாலிசியை ஒரு 3 பார்ட்டாக பார்த்துருப்போம். சரியா? ஸோ அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி ஒரு புது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஸோ இதுலேருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க டிஎன்பிசி ரிலேட்டடாக. ஓகே, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த எக்ஸாம்ஸில் ஓகேவா, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகேவா, இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்ஸில் ஒரு விதமாக ஒரு செட்டப்பில் கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த நான் கொடுக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஃபுல் கான்செப்ட் என்ன இருக்குது, A to Z. நம்ம ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா A to Z தான். ஓகே, எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட நோக்கமே. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓகே இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடணும். சரியா? சரி, ஓகே, டேரெக்டாக நம்ம டாபிக் போயிடுவோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா என்ன, இது எதுக்காக கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க ரீசெண்டாக. எப்படிலாம் கேட்குறாங்கன்றதை நான் போக போக சொல்கிறேன். சரியா? ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்களேன். பணம் அல்ல மக்களே ஒரு நாட்டின் உண்மையான செல்வம். பீப்புள்ஸ் ஆர் த ரியல் வெல்த் ஆஃப் த நேஷன், நாட் மணி. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது, ஒரு உண்மையான வளம் அப்படின்னா நாட்டுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான், பணம் கிடையாது. இதை எப்போ புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா 1970ஆம் ஆண்டுகளில் புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா பணத்தை வச்சு, மணியை வச்சு அதாவது நாடை தரத்தை பிரித்தாங்க. பணம் அதிகமாக, அதாவது இன்கம் அதிகமாக இருக்கிற நாடு நல்லா இருக்கிற நாடு, இன்கம் கம்மியாக இருக்கிற நாடு நல்லா இல்லாத நாடு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டேஜ் பண்ணிட்டாங்க, மிஸ்கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 1970 காலகட்டத்தில் தான் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதவள மேம்பாட்டு அப்படின்றது கொள்ளலாம். மனிதவள மேம்பாட்டு டெவலப்மெண்ட், அதாவது 2 வார்த்தை இருக்கும், growthன்னு ஒன்று இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட்ன்றது மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். ஸோ பணத்தை காட்டிலும் வாழ்க்கை தரம் என்பது முக்கியம் என்று 1970ஆம் ஆண்டுகளில் மக்கள்களிடையே, அதாவது பெரிய பெரிய தலைவர்களிடையே, அஃபீஷியல்ஸிடையே என்ன நடக்குது அப்படின்னா ஆலோசனை நடக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட்னா என்ன, அது டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும். அதோடைய டெஃபினேஷன் யார் கொடுக்குறாங்கன்னா UNDP கொடுக்குறாங்க, ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம். டெஃபினேஷன் நீங்கள் என்ன வேணால் சொல்லாங்க. சரியா? ஒரு அஃபிஷியலான ஒரு அமைப்பு சொல்கிறதுனா அந்த டெஃபினேஷனை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெயின்ஸில் எழுத யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஸ்ட் ஆன் அக்கார்டிங் டு UNDP அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம் அழகாக. சரியா? ஸோ படிக்கிறேன் பாருங்கள். மனித மேம்பாட்டு என்பது மக்களின் விருப்பங்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகளை ஓகேவா விரிவுபடுத்துவதும் அவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதும் ஆகும். ஓகேவா, என்லார்ஜிங் தி ஓகேவா வாட் பீப்புள் சாய்ஸ். பீப்புள் சாய்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது, என்லார்ஜ் பண்ணுறது என்னது பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் UNDP சொல்கிறது. நான் போக போக சொல்கிறேன் இது என்ன அப்படின்றத நான் விளக்குவேன். ஓகேவா, அப்போ உங்களுக்கு புரியும். நான் சாதாரணமாக சிம்பிளாக என்னென்ன டேட்டா இது மட்டும் படிங்க, இது மட்டும் வந்துடும், இந்த டேட்டா மட்டும் மனப்பாடம் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். என்னுடைய நோக்கம் என்னன்னா இதோட பேக்ரவுண்ட் ஒன்றையும் நீங்கள் கான்செப்டாக புரிஞ்சுக்கணும். ஓகே, என்ன சொல்ல வராங்க, இந்த இண்டெக்ஸே இதில் வச்சாங்க, இந்த இண்டெக்ஸில் என்ன சொல்லப்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? நான் சொல்கிறேன் அடுத்தது என்னென்ன டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன் இந்த சாப்டர்ல. சரியா? சரி பாருங்க, இது என்னென்னலாம் மெஷர் பண்ணுது. அதாவது மணி மட்டும் கிடையாது. அப்ப என்னெல்லாம் மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப், எஜுகேஷனு, டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கு, என்ஜாயிங் ஃப்ரீடம், டிக்னிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கணக்கில் கொண்டு வரணும். அதாவது நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது, கல்வி, அப்புறம் கண்ணியமான ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அப்புறம் சுதந்திரம், கண்ணியம் மற்றும் வாய்ப்புகளை அனுபவிப்பது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு UNDP கொண்டு வந்தாங்க. 1990s கொண்டு வருவாங்க. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஓகேவா, அப்போ 1970s தான் என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பணம் மட்டும் கிடையாது, பணத்தை தாண்டியும் நிறைய விஷயம் இருக்குது, மனித வள மேம்பாட்டில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இப்போ எப்படிலாம் டாபிக்ஸை பிரித்து பார்க்க போகிறோன்றதை பாருங்கள். சரியா? ஸோ மனித மேம்பாட்டு குறியீட்டிற்கு பின்னணியில் உள்ள வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் UNDP கொண்டு வந்தது. எப்போ கொண்டு வந்தது? 1990 கொண்டு வந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சில டிஸ்கஷன்ஸ்லாம் போயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த டிஸ்கஷன்ஸ், அதாவது வரலாறு என்ன இருந்தது அது பின்னாடின்றது ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதுக்கு அடுத்தது என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் UNDP 1990 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸை. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்ன்றது பார்க்க போகிறோம். அடுத்தது அது கூட துணை இண்டிகேட்டர்ஸ், துணை
குறிகாட்டிகள் இருப்பாங்க. ஓகேவா? அது மாதிரி நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டிகேட்டர்ஸ்னா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் நினைப்போம். 3 காரியங்கள். அது சம்மந்தமா வந்து அ ரேங்கிங் விடுறாங்க. ஆனா அது கூட சப் இண்டிகேட்டர்ன்னு சொல்லிட்டு நெறைய இருக்கு. அந்த சப் இண்டிகேட்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? அதுக்குள்ள எப்படிலாம் கணக்கிடுறாங்க? அதுல ரேங்கிங் என்னென்ன இருக்கு? இந்தியால என்னென்ன ரேங்கிங் இருக்கு? ஓகே. தமிழ்நாடு லெவல்ல என்னென்ன ரேங்கிங் இருக்கு? அதாவது எப்படி நான் சொல்லப் போறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டிகேட்டர்ஸ் நான் சொல்லிடுவேன். சொல்லிட்டு அடுத்த இதில என்ன சொல்லுவேன்னா, அந்த ரேங்கிங்க பத்தி சொல்லுவேன். அந்த ரேங்கிங் நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா எந்த லெவல்ல இருக்கு? அதுக்கப்புறமா ஸ்டேட் லெவல்ல எந்த ரேங்க்ல இருக்கு? அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எந்தெந்த ரேங்கிங் இருக்கு? தேவையானது மட்டும் எல்லாத்துக்கும் சொல்லி நான் குழப்ப மாட்டேன். எது முக்கியமோ அதுக்கு மட்டும் நானும் சேர்த்து நான் சொல்றேன். சரியா? ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படிலாம் பார்க்க போறோம். ஏன்னா, உங்களுக்கு டாபிக் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்றது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த வீடியோஸ வந்து உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த டாபிக்ல இதெல்லாம் பார்க்க போறேன்றது உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா டேட்டாஸ் பார்த்துரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குன்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா என்னென்ன டேட்டாஸ்ன்றது ஒரு டாப்பிக்கா பார்த்துடலாம். சரியா? ஸோ பிரிச்சு பார்த்தா உங்களுக்கு குழப்பாது. அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணி டேட்டா சொல்றத விட, அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுப்போம். அப்புறம் டேட்டாஸ படிப்போம். இது ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்த்துருவோம். ஓகேவா? பாருங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட் டாபிக் இது பார்க்க போறோம். ஓகே. என்ன பேக்கிரவுண்ட்ல என்ன இருந்தது அப்படின்றத பார்க்க போறோம். ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் வரதுக்கு முன்னாடில என்னென்ன டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது, அதுக்கு முன்னாடி என்னென்ன குறியீடுகள்லாம் கொண்டு வந்தாங்க, என்னென்ன விவாதங்கள்லாம் போச்சுன்றத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான், தேர்வு நோக்கில் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தேர்வுக்கு இதெல்லாம் கேட்கலாம், நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கும். ஆனா தேர்வுக்கு தேவையானது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஓகேவா? பாருங்க. ஓல்டு அப்ரோச் என்ன இருந்தது? எக்கனாமிக் growth ஒன்லி. ஓகே. பொருளாதார வளர்ச்சி மட்டுமே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி growth வச்சு தான் இருந்தது. ஆனா இப்ப என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம்ம வச்சு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? நேஷனல் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம், வெறும் இன்கம் அப்படி பொறுத்து தான் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்கிங் இருந்தது. அதுக்கப்புறமா 1970ஸ்க்கு அப்புறமா தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்கம்ம பொறுத்து மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இன்கம் வச்சு கணக்கிடுறதுனால என்ன ப்ராப்ளம்? இப்போ நீங்க ஒரு நாடு எடுத்துக்கோங்க. அந்த நாடு வந்து நல்ல வளமா வந்து வளம்ன்றத விட நல்லா வந்து வருமானத்தில நல்லா வந்து டாப்ல இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வருமானத்துல இருந்ததாலும் எல்லா மக்களும் நல்ல வந்து இன்கம் ஜெனரேட் பண்றாங்களான்னா கிடையாது. ஒரு சில பீப்பிள் என்ன இருப்பாங்கன்னா, வறுமையில இருக்காங்க. அப்ப இன்கம் வச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுடைய தரத்த வந்து நிர்ணயிக்க முடியாது. அப்ப அதுக்கு ஒரு ரேங்கிங் கொண்டு வரணும். அப்ப பிஃபோர் 1970ல என்ன இருந்தது? வளர்ச்சி என்பது எத பொறுத்து கொண்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிய பத்தி கொண்டு இருந்தது. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய வருமானம், தனிநபர் வருமானம் அப்படின்றத பத்தி சார்ந்ததா இருந்தது. பிஃபோர் 1970. அதுக்கப்புறமா இதுல என்ன பிரச்சனைன்றது பாருங்க. நான் எக்ஸாம்பிள்ஸோட போட்டிருக்கேன் பாருங்க. பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் என்ன இருக்கு? அதிக வருமானம் இருக்கும். ஏன்னா ஆயில்ஸ் மூலியமா நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதனால வந்து எல்லா மக்களும் ஆரோக்கியமா இருக்காங்களா? எல்லா மக்களும் வருமானத்துல அதிகமா சம்பாதிக்கிறாங்களான்னா கிடையாது. பாருங்க குறைந்த மனித நலன் இருக்கு. அடுத்தது பாருங்க, சில ஏழை நாடுகள் குறைந்த வருமானம் இருந்தாலும் கூட நல்ல எழுத்தறிவு மற்றும் சுகாதாரம் இருக்கு. அப்போ ரேங்கிங், அதாவது ஒரு வளர்ச்சியை வந்து இன்கம் வச்சு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. அப்போ growthன்றது வேற, டெவலப்மெண்ட்ன்றது வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ growth இஸ் வளர்ச்சி வேற, மேம்பாட்டு வேற. growth இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி டெவலப்மெண்ட் அப்படின்றத கான்செப்ட் வந்து பாப்புலர் ஆகுது ஆஃப்டர் 1970. பிஃபோர் 1970 இப்படிலாம் கணக்கிட்டாங்க. அப்போ நல்லா உங்களுக்கு இன்னும் புரியுற மாரி சொல்றேன் பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ 2023இல் 10 கிலோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? அதுல அதோட 1 கிலோ விலை வந்து ரூ. 100, சாரி ரூ. 10 வச்சுக்கோங்களேன். அப்போ மொத்தம் எவ்வளோ வரும்? ரூ. 100. கரெக்டா? 10 கிலோ வீட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. 1 கிலோ வீட் வந்து ரூ. 10. மொத்த விலை வந்து ரூ. 100. ஓகேவா? 2024ல அதே 10 கிலோ தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா ரேட் வந்து 1 கிலோ ரூ. 20 ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப எவ்வளோ இங்க? ரூ. 200 ஆயிடுது. அப்போ 2023ல ரூ. 100 இருந்தது. 2024ல ரூ. 200 இருக்குது. அப்போ எவ்வளோ இது டிஃபரன்ஸ்? எவ்வளோ growth? 100% growth. நான் கேட்கிறேன், இது growth-ஆ? இது growth-ஆங்க? பாருங்க, நான் வருஷம் வருஷம் மக்கள் தொகை கொஞ்சம் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, உற்பத்தி இருக்கணும். ஆனா இங்க உற்பத்தி ஒண்ணுமே அதிகரிக்கல. அதே 10 கிலோ தான். 2023லயும் 10 கிலோ தான் இருக்கு. 2024லயும் 10 கிலோ தான் இருக்கு. வெறும் விலை மட்டும் தான் உயர்ந்திருக்கே தவிர, இத நம்ம வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? நிலையான வளர்ச்சி, உண்மையான வளர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த உண்மையான வளர்ச்சி சொல்றது தான் மேம்பாடு, டெவலப்மெண்ட்ன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பாருங்க.
10 கிலோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க 2023. ஓகேவா? அதே 10 ரூபா. ஓகே, அதே 100 ரூபா. உதாரணத்துக்கு 2024 20 கிலோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது அது 20 ரூபாய் ஏதோ வச்சுக்கோங்க. ரேட் இப்போ வந்து இதை கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? 100% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ இதுதான் உண்மையான வளர்ச்சி. நீங்கள் வந்து உற்பத்தியை தான் பார்க்கணும். உற்பத்தியை மட்டும் பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன வளர்ச்சி? நிலையான உண்மையான வளர்ச்சி. அப்போ இந்த வளர்ச்சி அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து என்ன பண்ணணும்? உயர்த்தப்பட வேண்டும். அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்றத என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ வளர்ச்சி என்பதை காட்டிலும் மேம்பாடு தான் நம்ம என்னவா இருக்கணும், நோக்கமாக இருக்கணும்ன்றது 1970 காலகட்டத்தில் எல்லாருடைய அந்த நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட்லாம் வந்து பொருளாதாரத்தில் நான் நல்லா விளக்கியிருப்பேன். கிராஸ், அதாவது நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி அப்படின்றது தேசிய வருமானம் என்ற ஒரு வீடியோவில் நான் விவரமாக கிளீனாக பொறுமையாக நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், நான் உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? ஸோ இது இன்கேஸ் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். நேஷனல் இன்கம் எக்கனாமியில் நேஷனல் இன்கம் என்ற வீடியோ போய் பாருங்கள். ஓகே ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்க? ஸோ இன்கம்மை மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாதுப்பா. ஸோ வந்து மற்றதையும் கன்சிடர் பண்ணணும். அதுதான் என்னது? வளர்ச்சி, மேம்பாடு அப்படின்றாங்க. வளர்ச்சி என்பதை காட்டிலும் மேம்பாடு தான் ரொம்ப முக்கியன்றதை சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 1970 பீரியடுக்கு அப்புறம் வந்தது என்ன? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்ததுக்கு, அதாவது HDI வரதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன நடந்துச்சு, ஹிஸ்ட்ரியை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? என்ன டாபிக்ன்றதை நான் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரேன்றது. சரியா? ஸோ பாருங்கள், உடல்சார் வாழ்க்கை தர குறியீடு PQLI, பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்கம் மட்டும் இல்லை, என்ன பண்றாங்க பாருங்க, ஹியூமன் நீட்ஸ் மட்டும், அது பேசிக் ஹியூமன் நீட்ஸ் என்ன பண்றாங்க, கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன கிடையாது பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் மட்டுமே கவனம் செலுத்தாமல் மற்ற மனித தேவைகள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா கணக்கிட கொண்டு வராங்க. அதுதான் பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ். உடல்சார் வாழ்க்கை தர குறியீடு என்பது வருமானத்தை அடிப்படையாக கொள்ளாமல், மெயின் பாயிண்ட் தான், சமூக குறிகாட்டிகளின் அடிப்படையில் வாழ்க்கை தரத்தை அளவிடுவதுதான். ஓகேவா? என்னது? உடல்சார் வாழ்க்கை தர குறியீடு. ஸோ மெஷர்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப் பேஸ்ட் ஆன் தி சோஷியல் இண்டிகேட்டர்ஸ். அது என்ன இண்டிகேட்டர்ஸ்? இது ஆக்சுவலாக HDIயோட இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறது தான் இதில் இருந்திருக்கும். சரியா? ஸோ இந்த PQLIயை வச்சு தான் HDIலாம் வடிவமைச்சிருப்பாங்க. அதுக்கு தான் இந்த PQLIயை பற்றி நான் சொல்கிறேன். சரியா? அப்போ இதில் என்ன இண்டிகேட்டர் இருந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் டெவலப் பண்ணன்றதை பார்த்துக்கோங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரிஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. யார் இதை டெவலப் பண்ணா? பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ்ன்றதை கேட்டிருக்கிறாங்க. சரியா? எப்போ வந்துச்சு பாருங்க, நான் போட்டிருக்கேன், மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கு முன்பே வந்தது. ஓகேவா? அப்போ ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் அல்டர்னேட்டிவ் டு GDP பேஸ்டு டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பேன், இயர்லி 1970s என்ன பண்ணாங்க, GDP வச்சு தான் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, GDPலாம் என்னன்னு தெரியல, நேஷனல் எக்கனாமின்றதை பாருங்க. சரியா? அந்த நேஷ்னல் எக்கனாமியில், இந்தியன் எக்கனாமியில் ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் ஜிடிபியை பற்றிலாம் பேசியிருப்பேன். ஏன்னா நேஷனல் இன்கமில் டேரெக்டாக போய் பார்த்தாலும் ஓகே தான். சரியா? ஸோ இந்தியன் எக்கனாமியும் புரிஞ்சாதான், பேசிக்ஸ் புரிஞ்சாதான் தான் பேசிக்ஸ் நான் நடத்துறது. அந்த பேசிக்ஸ் புரிஞ்சாதான் இந்த வார்த்தைகள்லாம் டக்குன்னு உங்களுக்கு விளங்கும். சரியா? அந்த வீடியோ பார்க்காதவங்க ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா? ஸோ வந்து ஜிடிபியை மட்டும் இல்லாமல் எதை கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இண்டிகேட்டர்ஸை கணக்கிடுறாங்க. ஓகேங்களா? அதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோரிஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட், பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அப்புறம் சிசு இறப்பு விகிதம், எழுத்தறிவு விகிதம். ஸோ இதெல்லாம் தான் எதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDIயில் இருந்தது. அப்போ இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் முதல்ல எதில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இந்த 3த்தையும் ப்ளஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 / 3. இதோட அரித்மெட்டிக் மீன் தான் என்ன எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, வேல்யூவாக எடுப்பாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 0 to 100ன்னு வச்சுருப்பாங்க. ஓகேவா? 0 இருந்தால் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப வந்து அந்த நாடே வந்து எந்த ஒரு விஷயத்தில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்ன இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. IFM ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? லிட்ரஸி ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் 0 இருந்தால். அதேமாதிரி அந்த ரேங்கிங்கை வந்து 0 to 100 அப்படின்றத வச்சுருப்பாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இதோட ஆவரேஜை கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த அளவுக்கு இது எஃபிஷியண்ட்டாக இல்லை. அதனால தான் இதில் உள்ள குறைபாடுகளை சரி செஞ்சு கொண்டு வந்தது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா HDI ஆகும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ்ல என்ன இருந்ததுன்றது கேட்கலாம். இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இருந்தது? பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, சிசு இறப்பு விகிதம், எழுத்தறிவு விகிதம். இது 3 தான் இருந்தது. சரியா?
இதுல என்ன இல்ல? நோ இன்கம் இண்டிகேட்டர்ஸ். வருமானத்தை இதுல என்ன வைக்கல? ஒரு குறியீட்டாக வைக்கல. ஆனா HDL என்ன இருக்கும்? வருமானமும் ஒரு குறியீட்டா இருக்கும். ஆக்சுவலா இதுவும் இருக்கும். வருமானமும் ஒரு குறியீட்டா இருக்கும்பா. சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் டிஸ்கஷன் போச்சுன்றத பார்ப்போம். ஸோ 1970ஸ்க்கு அப்புறம் என்ன இருந்தது? ஜிடிபியை மட்டும் வச்சுக்காதீங்க. மற்ற இண்டிகேட்டர்ஸ்ல கொண்டு வாங்க. அதுதான் மேம்பாட்டு, அதுதான் டெவலப்மெண்ட். நீங்க growth-அ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க, டெவலப்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, அதுதான் என்னது? நிலையான வளர்ச்சின்ற சொல்றாங்க. பாருங்க, இதே காலகட்டத்தில் 2 பொருளாதார நிபுணர்கள், நம்ம இந்தியாவை சேர்ந்த 2 பொருளாதார நிபுணர்கள் ஃபேமஸ் ஆகுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க அவங்களோட ஃபோக்கஸ் எதுவா இருக்குன்னா, எக்கனாமி லிவ்லிஹுட்ஸ், பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரங்கள். அதாவது இவரு என்ன பிஸ்வஜித் குஹா என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணுங்க. அவங்க வேலை வாய்ப்பை பொறுத்து தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்சப்ஷன் இருக்கு. அதாவது நுகர்வு இருக்குன்னு சொல்றாரு. ஓகேவா? அவர் தான் இந்த கன்சப்ஷனையும் எம்ப்ளாய்மெண்ட்டே இது 2ம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வாதாரத்தை குறிக்குது, அவங்களுடைய பொருளாதாரத்தையும் குறிக்குது அப்படின்ட்டு யார் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்வஜித் குஹா அப்படின்றவர் சொல்றாரு. எஸ்பெஷல் எந்த நாட்டுக்கு அறிவுறுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வரும் நாடுகளுக்கு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, பிஸ்வஜித் குஹா அறிவுரை செய்கிறாரு. ஸோ ஏன்னா இவங்கெல்லாம் தான் இவங்களுடைய பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னா எஸ்டிஐல ஒரு வடிவமா வந்தது. அதனால தான் இவங்க 2 பேரை நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். சரியா? அப்புறம் ராமச்சந்திர குஹா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நீங்க வந்து சோஷியல் இண்டிகேட்டர், சமூக ரீதியான குறியீட்டுகளை நீங்க எடுத்துக்கிறீங்கப்பா. ஆனா நீங்க சுற்றுச்சூழல் ரீதியான குறியீட்டையும் நீங்க கணக்குல கொண்டு வரணும். சரி, ஓகே, மனிதனோட ஹெல்த் நல்லா இருக்கு, ஓகே, சானிடேஷன் நல்லா இருக்கு. ஆனா அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, அவங்களோட பயன்படுத்துறது, இயற்கை வளங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்கன்றதை நீங்க கணக்கில் கொள்ளணும். அதை யார் சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமச்சந்திர குஹா அப்படின்றவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட், சூழலியலும் சுற்றுச்சூழலும் கணக்கில் கொள்ளணும். அதனால வர விளைவுகளோட செலவு, அதனால ஒரு நல்ல விளைவுகள் இருக்கும் இல்லையா, அதையும் நீங்க கணக்கில் கொள்ளணும்னு சொல்றாரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமச்சந்திர குஹா. அதை தான் அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நிலையான வளர்ச்சின்னு சொல்றாரு. சரியா? ஸோ வந்து நீங்க டெவலப்மெண்ட் கன்சிடர் பண்றீங்க, ஓகே, தப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்வஜித் குஹா ஒரு வகையில சொல்றாரு, ராமச்சந்திர குஹா ஒரு வகையில சொல்றாரு. ஸோ 2 பேர் சொல்றது நல்லா பிரிச்சு பார்த்துக்கோங்க. 2 பேர் என்ன சொல்றாங்க, எதை வலியுறுத்துனாங்க அப்படின்னு சொல்றத ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலாம். உங்களுக்கு எளிமையா புரியறதுக்காக தான் அவங்க வளவலன்னு அவங்க நிறைய சொன்னாங்க. சரியா? அதை பாயிண்ட் வைஸாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். யூ கேன் ஈஸிலி ரிவைஸ் திஸ் கான்செப்ட். சரியா? ஓகே. இதுக்கப்புறம் 2 பேர் பாப்புலர் ஆகுறாங்க. இவங்க 2 பேர் கண்டிப்பா தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க. சரியா? இவங்க 2 பேர் தான் என்ன பண்றாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்றதை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ், ராமச்சந்திர குஹா, பிஸ்வஜித் குஹா, இவங்களுடைய கணக்கெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, இவங்களுடைய கால்குலேஷன்ஸ்லாம் பார்த்து ஃபைனல் கால்குலேஷன் போடுறாங்க அவங்க 2 பேரும். இவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர், இவர் இந்தியாவை சேர்ந்தவர். யார் யார் அவங்க 2 பேர் என்ன? மெஹபூப் உல்லக்கு, அப்புறம் வந்து அமிர்தியா சென். ஓகே, இவங்க 2 பேர் தான் என்ன பண்றாங்க, 1990 பீரியட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஐ ஒன்று கொண்டு வாங்க. அவர் அதான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அவர் என்ன சொல்றாரு? வளர்ச்சியானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில கிடையாதுப்பா, மக்கள் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகே, பொருளாதார இன்கம் வச்சு பேசாதீங்க. இன்கம் எவ்வளவு வேணா இருக்கலாம், அதுக்கு பின்னாடி இருக்கிற மக்களுடைய மேம்பாட்டை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹபூப் உல்லக்ன்றவர் சொல்றாரு. அப்புறம் வந்து அமிர்தியா சென், நம்ம இந்தியாவை சேர்ந்த அமிர்தியா சென்னும் சொல்றாரு. அவர் ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிடுவார், திறன் அணுகுமுறையை உருவாக்கினார். அது என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்பபிலிட்டி அப்ரோச். அது என்ன கேப்பபிலிட்டி அப்ரோச் அப்படின்னா, மக்களுடைய எபிலிட்டி, அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து படிச்ச ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்து இருக்குது, அவங்களுடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன், அவங்களுடைய பங்கேற்பு, அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறது தான் கேப்பபிலிட்டி அப்ரோச் அப்படின்றது. யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தியா சென் என்றவர் சொல்கிறாரு. சரியா? அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு தேவையில்லை, அவர் ஒரு அப்ரோச் சொல்லுவார். அதான் கேப்பபிலிட்டி அப்ரோச். எபிலிட்டி டு ரீட், எபிலிட்டி டு பார்ட்டிசிபேட் இன் தி சோஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா கன்சிடர் பண்ணுவார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தியா சென். இந்த எபிலிட்டிலாம் எதை குறித்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித மேம்பாட்டை குறித்து இருக்கு அப்படின்ட்டு யார் சொல்லுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தியா சென் என்றவர் சொல்லுவார். ஸோ அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமிர்தியா சென் மனித மேம்பாட்டு குறியீட்டின் அறிவுசார் முதுகெலும்பாக
திகழ்ந்தார். மேபி இதை கேட்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இன்டெலெக்சுவல் பேக் போன் ஆஃப் தி ஹெச்டிஐன்றதை யார் சொல்கிறாங்க? அமிர்த்யா சென் சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹெச்டிஐயை என்ன பண்ண வடிவமைக்கிறாங்க, ஒரு ஷேப் கொடுக்குறாங்க. இதைத்தான் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பா 1990 அப்படின்னா யூஎன்டிபி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹெச்டிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார், ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன்டிபி. ஸோ இதுதான் வந்து எஸ்டிஐ வரத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள், நடந்த விஷயங்கள். சரியா? ஓகேவா? பார்த்துடலாம். இப்போ பாருங்க, மனித மேம்பாட்டு குறியீடு அறிக்கைகள் யார் அறிக்கை விடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதை வெளியிடுறாங்க. பாருங்க, எந்த ஆண்டுலேருந்து வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 இதில் வெளியிடுறாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. யாருடைய ஆலோசனைனால, யாருடைய டிஸ்கஷன்ஸ், அது அவங்களுடைய ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ் தான், அவங்களுடைய ஹெல்த்தி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் தான் யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்கன்னா யாருக்கு யூஎன்டிபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் ராமச்சந்திர குஹா, பிஸ்வஜித் குஹா, அமிர்த்யா சென், மெஹபூபா உல்லக், இவங்களாம் தான் என்னது இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்கு வந்து வரத்துக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. 1990 இதை யூஎன்டிபி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சரியா? ஓகே. இன்கம் மட்டும் கிடையாது, இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர், மொத்தம் வந்து 3 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை இண்டிகேட்டர்ஸ் இருக்குது? எஸ்டிஐயை விடுறதுக்கு 3 இண்டிகேட்டர்ஸை வச்சு விடுறாங்க. இதை எப்படி விடுறாங்கன்றதை நான் சொல்கிறேன். சரியா? ஒன்று வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், மனித மேம்பாட்டு 3 முக்கிய குறிகாட்டிகளை கொண்டுள்ளது. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன? சுகாதார குறியீடு. சுகாதார குறியீடுனா என்னது? ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது எத்தனை ஆண்டு காலம் அந்த உலகத்தில் உயிர் வாழுது, அதுதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் தி பர்த். அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எதனால் வருது, எதை குறித்து டிசைட் பண்ணுது அப்படின்னா சுகாதார வசதிகள், ஊட்டச்சத்து, அப்புறம் வந்து சானிடேஷன் அப்படின்னா சுத்தம். நம்ம சுற்றி நம்மளுடைய சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, நம்ம குப்பையெல்லாம் எந்த அளவுக்கு செக்ரிகேட் பண்ணி பக்கமாக வச்சுக்கோ, அதனால எந்த நோயும் பரவாமல் இருக்கா, அந்த சுகாதார வசதிகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் சானிடேஷன். ஓகேவா? அதாவது ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்ன்றது வேற, இது டிரான்ஸ்லேஷன் வந்து என்ன கரெக்டாக வரும்னு தெரியல. ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸை குறிக்குது, சானிடேஷன் என்பது சுகாதாரத்தை குறிக்குது. சரியா? அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டிசீஸ் கண்ட்ரோல், நோய் தடுப்பு நடவடிக்கைகள் எப்படிலாம் இருக்குது. ஸோ இந்த காரியங்கள்லாம் பொறுத்து தான் எது அமையுதுன்னு நான் சொல்ல வரேன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் தி பர்த். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போது எஸ்டிஐயில் முதல் இண்டிகேட்டரை எதை பார்க்குறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு நாட்டில் எத்தனை ஆண்டு காலம் சராசரியாக உயிர் வாழ்கிறாரு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் தி பர்த். அதான் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர். செகண்ட் இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர் இருக்கும் இந்த இண்டிகேட்டரில். ஓகேவா? கல்வி குறிகாட்டிகள். இந்த குறிகாட்டியில் 2 இண்டிகேட்டர் இருக்கும். அது என்ன இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங்கு, எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரி பள்ளி படிப்பு ஆண்டுகள், எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு ஆண்டுகள். இப்போ ஒரு 10 பேர் வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து 10 வருஷம் படிக்கிறாரு, ஒருத்தர் 12 வருஷம் படிக்கிறாரு, ஒருத்தர் 20 வருஷம் படிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இது சொல்கிறேன் பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னா புரியும். ஒருத்தர் 10 வருஷம், ஒருத்தர் 20 வருஷம், ஒரு 30 வருஷம் படிக்கிறான்னு வச்சுங்க. அது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி அதனுடைய சராசரி எடுக்கிறாங்க பார்த்தியா, அதுதான் வந்து மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் இயர் அடல்ட்ஸ். ஓகேவா? 25க்கு மேலே அவங்க வந்து எத்தனை வருஷம் ஸ்கூல் படிக்கிறாங்க, ஸ்கூலோ காலேஜோ எத்தனை வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னு அதனுடைய சராசரி எடுக்கிறது தான் மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங். அது என்ன எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங்? ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுது, அந்த குழந்தை எத்தனை வருஷம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம அமைச்சு தரோம், அதை சொல்கிறது தான் எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எ சைல்டு என்டரிங் ஸ்கூல் இஸ் எக்ஸ்பெக்டட்னா ஃபியூச்சரை பற்றி சொல்கிறது. ஓகே, பள்ளியில் சேரும் ஒரு குழந்தை படிக்க எதிர்பார்க்கப்படும் ஆண்டுகளின் எண்ணிக்கை தான் என்னது, எதிர்பார்க்கப்படும் பள்ளிகளின் ஆண்டு. அப்போ 1 ஏபி, A+B divided by 2. இதனுடைய சராசரி எடுத்து சொல்கிறது தான் என்னது, எஜுகேஷன் இண்டிகேட்டர்ஸ். மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா என்ரோல்மெண்ட், எவ்வளோ என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு கணக்கிடுறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங். லிட்ரஸி ரேட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கணக்கிடுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் இண்டிகேட்டர்ஸ். பாருங்க, டுகெதர் எதை ஷோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய கல்வி நிலை ஷோ பண்ணுறது வந்து காட்டுறது வந்து இது, எதிர்கால கல்வி வாய்ப்புகளை சொல்கிறது வந்து இது. சிம்பிளாக புரிஞ்சுக்கும். இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சு, அதுக்கு தான் இந்த 2 பாயிண்ட்டை போட்டேன் நான். ஸோ தற்போதைய கல்வி நிலையை சொல்கிறது மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங். ஓகேவா? எதிர்கால கல்வி வாய்ப்பு சொல்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங்ன்றது அர்த்தம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன,
2 இண்டிகேட்டர் பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தரக்காட்டி, அதாவது வாழ்க்கை தரம்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை பற்றி சொல்கிறது. இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎன்ஐ பெர் கேபிட்டா, பிபிபினா பெர் கேபிட்டா பவர் பர்ச்சேசிங் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பெர் கேபிட்டா அப்படின்னு, அதாவது விளக்குறதுக்கு டைம் எடுக்கும், நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கிராஸ் நேஷனல் இன்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் சோஷியல் இண்டிகேட்டர், சமூக ரீதியான குறியீடுகள். இது வந்து கொஞ்சம் இன்கம் ரீதியான குறியீடு. இன்கம் மட்டும் ஃபர்ஸ்ட் இருந்தது. இப்போது HDIல இன்கமும் இருக்குது, as well as என்னவும் இருக்குது, சமூக ரீதியான குறிகாட்டிகளும் இருக்குது. ஓகேவா? அப்போ பாருங்கள், தனிநபர் மொத்த தேசிய வருமானத்தை சொல்லுது. அதாவது மொத்தமாக ஒரு நாடு 1000 ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னா அது டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் போடுறது தான் என்னது பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் இன்கம், மொத்த தேசிய வருமானம். அதை வந்து பவர் பர்ச்சேசிங் பேரிட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட் ஃபார் காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் பவர் பர்ச்சேசிங் பவர் டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இப்போ வந்து ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது GNI கிராஸ் நேஷனல் இன்கம் வந்து 100 ரூபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 ரூபீஸ் வச்சுக்கிட்டு அவர் பணக்காரன்றது சொல்ல முடியாது. அது எதை பற்றி டிசைட் பண்ணுறது அப்படின்னா, இந்த 100 ரூபீஸை வச்சு அவர் எவ்வளோ பொருள் வாங்க முடியும், அதாவது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $100 வச்சு அமெரிக்காவில் ஒரு பொருளை வாங்குறான்னா 100 ரூபாய் வச்சு இங்கே எவ்வளோ பொருள் வாங்க முடியும், அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் என்ன சொல்லுது, இந்த வார்த்தையை சொல்லுது. தனிநபர் மொத்த தேசிய வருமானம் எதை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பர்ச்சேசிங் பேரிட்டியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுது, பேஸ்ட் ஆன் தி டாலர். உங்களுக்கு புரியவில்லை என்றால் பவர் பர்ச்சேசிங் பேரிட்டினா என்ன, GDPனா என்ன, GNPனா என்ன, விளக்கமாக நேஷனல் இன்கம் என்ற டாபிக்ல விளக்கப்பட்டுள்ளேன். சரியா? இந்தியன் எக்கனாமி என்ற ஒரு வீடியோவில் போய் பாருங்கள். ஓகேவா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் இது இல்லை, இது வேற டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதனால தான் நான் ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை நான் சொல்கிறேன். எதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்றத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பவர் பர்ச்சேசிங் பேரிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ 3 இண்டிகேட்டர். என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்? ஓகே, ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் தி பர்த், எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங்கு, மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங்கு, GNI பெர் கேபிட்டா. ஓகேவா? அது எது சொல்லுது? அதாவது டைமென்ஷன். ஓகே, கோணங்கள், இண்டிகேட்டர்ஸ், இண்டெக்ஸ், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கோணங்கள் பார்க்குறோம்? லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃபுக்கு எதோட இண்டிகேட்டர்? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டிகேட்டர். அவங்களுடைய நாலேஜ் எதோட இண்டிகேட்டர்? இது ரெண்டோட இண்டிகேட்டர். எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங்கு, மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் வச்சு தான் அவங்க நாலேஜை டிசைட் பண்ண முடியும். டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GNI பெர் கேபிட்டா பேஸ்ட் ஆன் PPP இன் டாலர். அதுதான் சொல்ல வரேன். சரியா? இது கூட இண்டெக்ஸ் என்ன? இது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ், எஜுகேஷன் இண்டெக்ஸ், GNI இண்டெக்ஸ். இதை வச்சு தான் என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க. லோ ஹியூமன் டெவலப்மெண்ட், மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட், ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட், வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு பிரிக்கிறாங்கப்பா. சரியா? ஸோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் யாரும் இவ்வளோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு டைம் இந்த வீடியோ பாருங்கள், போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? ஸோ அதை தமிழ் எப்படியே நான் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துக்க வரேன். 800 to 1000 தான் என்னது வெரி ஹை. ஓகே, அதை பிரிச்சிருக்காங்க பாருங்க. அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. சரியா? ஜஸ்ட் ஏதாச்சும் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது வந்து இது இல்லைன்னா அது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? 550 இருந்து தான் குறைந்த மனித மேம்பாட்டு அப்படின்றத பிரிக்கிறாங்க. ஸோ இதுக்கு இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, 3 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா? இது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 1, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், எஜுகேஷன் 2, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் 3. இதை வச்சு √3 இப்படி தான் வந்து எப்படின்னா கணக்கிடுவாங்க. கணக்கிடுற முறை சொல்கிறேன். ஒரு வேல்யூ வச்சு கணக்கிடுவாங்க இல்லையா? அதுதான் இங்கே ஒரு வேல்யூ வரும் இல்லையா? இப்படிலாம் போட்டிங்கன்னா இந்த வேல்யூலாம் வரும். இதுக்கு ஒன்றுனா என்னது? என்னதுப்பா? எஜுகேஷனு 2வது, ஃபஸ்ட்டு வந்து என்னது? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, 3வது வந்து கிராஸ் நேஷனல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இது 3த்தையும் வச்சு √3 சொல்லுவாங்க இல்லையா? அதை கால்குலேட் பண்ணுறது தான் இது. சரியா? சரி, ஜஸ்ட்டு தேவையில்லை, ஜஸ்ட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி பேஸ் பண்ணுவாங்கன்னா, ஜாமெண்ட்ரிக் மீன் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் ஒன்று இல்லையா? அது வந்து அரித்மெட்டிக் மீன். SDI வந்து ஜாமெண்ட்ரிக் மீன். ஏன் ஜாமெண்ட்ரிக் மீன் எடுக்கிறாங்க அப்படின்னா, GP சொல்லுவோம் இல்லையா? GP ஃபேக்டர் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்தில் மட்டும் சில நேரத்தில் ஹையர் வேல்யூ வரும், ஒன்றுத்தில் கம்மி வேல்யூ வரும். அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எரர்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் GP யூஸ் பண்ணுறாங்க. தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஜஸ்ட் இதெல்லாம் விட்டுருங்க, வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அப்படி எப்படி கால்குலேட் பண்ணாங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மெயினாக. சரியா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் தேவை. ஓகே, அதுதான் இது. சரியா?
அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்டிஐயை பார்த்தாச்சுப்பா. எஸ்டிஐ ப்ரீவியஸாக ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தோம், எஸ்டிஐ என்னன்னு பார்த்தோம், யார் வெளியிடுறான்னு பார்த்தோம், என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குன்றது பார்த்தோம், அதனுடைய வேல்யூஸ் என்னென்னு பார்த்தோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 700 to 799னா என்னது, உயர் மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். நம்ம எந்த லெவலில் இருக்கோன்றது நம்ம டேட்டாஸ் பார்க்குறப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து வாட் இஸ் வாட்னு பார்க்குறோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட். சரியா, இது இல்லாமல் துணை குறிகாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க. சரியா, அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீடு, பல பரிமாண குறியீடு, ஓகே, பல்பரிமாண குறியீடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பாலின சமத்துவமின்மை குறியீடு, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பாலின வளர்ச்சி குறியீடு, ஓகேவா, கோல்சார் அழுத்தங்களுக்கு ஏற்ப சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீடு. அதாவது இது என்ன கால்குலேட் பண்றாங்க, என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ப்ரெஷரையும் என்ன பண்ணணும், நம்ம கால்குலேட் பண்ணணும். ஒருத்தர் சொன்னல, ராமச்சந்திர குஹான் ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் எக்காலஜியும் என்ன சொல்றாரு, என்விரான்மெண்ட்டே கணக்கில் கொண்டு வரணும்னு சொன்னாங்க இல்லையா, அவருடைய இதை தான் 2022 அவருடைய கொள்கையை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ என்னது இது, ஹெச்டிஐயோட துணை குறிகாட்டிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் கிளியராக பார்ப்போம். அதுக்கப்புறமா என்னென்ன டேட்டாஸ் இருக்குது, ரீசெண்டாக என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாத்துலேயும் கேள்வி கேட்பாங்க, சிம்பிளாக கேட்டுட்டு போயிடலாம். ஓகேவா, என்னென்னா இதில் வந்து என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, எந்த ஆண்டு வெளியிடுறாங்க, அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா என்ன, எஜுகேஷன் இண்டெக்ஸில் என்னென்ன குறிகாட்டிகள், கீழே சப் இண்டெக்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங், எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங் சொன்னல. ஸோ அதெல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்கல அப்படின்னா துணை குறிகாட்டிகளை கேட்பாங்க. இதையும் நான் கேட்கல அப்படின்னா ரீசன்ட் டேட்டாஸை பற்றி கேட்குறாங்க. ஸோ எல்லாமே இதை படிக்கணுங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை குறிகாட்டிகளை பற்றி நம்ம பார்த்துடலாம். சரியா, ஸோ தேங்க்யூ, கீப் ஃபாலோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இதில் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம சந்திப்போம். பாய்.